தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் கொரோனா பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே தாண்டவமாடியது. கொரோனா ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா என்று ஒமிக்ரான் என்று பல்வேறு வகைகளில் உருமாற்றம் பெற்று ஒரு மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த கொரோனாவின் உருமாற்றங்கள் குறித்தும் அதனுடைய வீரியம், தாக்கம் போன்றவைகள் குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரிகளை நாம் பெங்களூருக்கும், ஹைதராபாத்துக்கும், பூனேவுக்கும் அனுப்பி கொண்டிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநில அரசே மரபணு பகுப்பாய்வு கூடம் ஒன்று நிறுவுவது என்று முடிவெடுக்கப்பட்டு ரூபாய் 4 கோடி செலவில் அந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டது. முதன்முறையாக இந்தியாவில் அமைக்கப்பட்ட அந்த ஆய்வக கூடம் 14/9/2021 அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்பட்டது. அப்படி திறந்து வைக்கப்பட்ட அந்த மரபணு பகுப்பாய்வு கூடம் இன்றைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதாவது கொரோனா காலத்தில் திறந்து வைக்கப்பட்ட அந்த பகுப்பாய்வு கூடம் தற்போது அந்த கொரோனா பாதிப்புகள் என்பது இல்லாத நிலை நீடித்து வருகிறது. குறிப்பாக 2023 மே திங்கள் 5ஆம் தேதி WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் கொரோனா குறித்த அந்த எமர்ஜென்சியை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அவசர பிரகடனத்தை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மரபணு பகுப்பாய்வு கூடத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிற வகையில் பொது சுகாதாரத்துறையின் சிறப்புக்குரிய இந்த அறிவியலாளர்கள் அதை டெங்கு அது குறித்த ஆய்வகத்திற்கு பயன்படுத்த இன்றைக்கு முடிவெடுத்து அந்த வகையில் இதற்கு தேவையான வேதிப்பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற இந்த வேதிப்பொருட்களின் மூலம் இந்த மரபணு பகுப்பாய்வு கூடத்தில் டெங்கு அது பற்றிய ஆய்வுகள், குறிப்பாக அதனுடைய வீரியம் குறித்த ஆய்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் இந்த ஆய்வுகள் இந்த வளாகத்தில் தொடங்கப்படவிருக்கிறது. காரணம், டெங்கு பாதிப்புகள் குறித்து உடனடியாக அறிந்து கொள்வதற்கு ஏராளமான ஆய்வகங்கள் தனியார் மற்றும் அரசு நிர்வாகங்களில் இருந்தாலும் அதனுடைய வீரியம் குறித்த மரபணு ஆய்வு இதுவரை இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை, ஒன்றிய அரசு மருத்துவ நிர்வாகங்களிலும் இல்லை, தனியார் மருத்துவமனைகளிலும் இல்லை. அதை முதன்முறையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு டெங்குவின் வீரியம் குறித்த அந்த மரபணு பகுப்பாய்வை செய்வதற்கு இன்றைக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைகள் இன்னமும் 2-3 நாட்களில் தொடரப்படவிருக்கிறது. 2012இல் டெங்கு பாதிப்பால் ஒரு 66 பேர் இறந்திருக்கிறார்கள். 2017இல் 65 பேர் இறந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் 80 நாடுகளில் டெங்கு வீரியமிக்க டெங்குவாக பரவி பெரிய அளவில் 80 நாடுகளில் அச்சுறுத்தி சென்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் வீரியமிக்க டெங்கு உருவாகி கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த டெங்கு குறித்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டியது என்பது அவசியமான ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு அந்த டெங்குவின் வீரிய தன்மை குறித்து ஆராய்வதற்கு இந்த மரபணு பகுப்பாய்வு கூடம் பயன்படுத்தப்படவிருக்கிறது. 2-3 நாட்களில் அது செயல்படுத்தப்படவும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுங்க எது இன்ஸ்பெக்டர் வச்சு அந்த சாம்பிள் எடுத்து அசஸ் பண்ணுறோம் சார். சுகாதார ஆய்வாளர்கள் எல்லா வகையான உப்பையும், உடலை பதப்படுத்துவதற்கான உப்பாக இருந்தாலும் சரி, உணவில் பயன்படுத்தி கொள்வதற்கான உப்பாக இருந்தாலும் சரி, தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்படுகிற உப்பு அதில் போதுமான அளவுக்கு அயோடின் கலப்பு இருப்பது என்பது தொடர்ந்து இது போன்ற ஆராய்ச்சி அமைப்புகளின் சார்பில் உறுதிப்படுத்தப்படுகிறது.
தனியார் அமைப்புகளின் சார்பில் விற்பனையாகி வருகிற விநியோகிக்கப்பட்டு வருகிற அந்த உப்பு குறித்தான அந்த ஆராய்ச்சிகளை சுகாதார அலுவலர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வகையில் ஏதாவது குறைபாடுகள் எங்கேயாவது கண்டறிந்து தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் அந்த கிராமங்களில் இருக்கிற அந்த பகுதிகளில் இருக்கிற சுகாதார ஆய்வாளர்களின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க இல்லைப்பா, அது தொடர்ச்சியாக அந்த உப்பு வந்து தனியார் உப்பும் நிறைய வருது, விலை குறைந்த வகையில் அந்த மாதிரி வர உப்புலாம் கண்டறிந்து உடனடியாக அந்த சாம்பிள்ஸை ஆய்வகத்துக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இப்போ வந்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்திருக்கு. அரசின் சார்பில் இப்போ கூட நம்ம அந்த லேபில் பார்த்துட்டு வந்தோம். பல்வேறு வகைகளில் அரசே கூட இன்றைக்கி அந்த உப்பு விற்பனை செய்கிறது. அதில் வந்து அயோடின் கலப்பு இருக்கிறது, அதை நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த உடல் பதப்படுத்துகிற அந்த உப்பில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லைப்பா, அதுக்கு சீல் வைப்பாங்க. இப்போ சாதாரணமாக இந்த பான் பராக்கு குட்கா விற்றாவே முதல்ல வந்து அபராதம்ன்றோம், அப்புறம் வந்து கடை மூடுறோம். கடை மூடி ஒரு முறை தவறு பண்ணால் 15 நாளில் அபராதத்தையும் வாங்கிக்கணும், ஒரு 15 நாள் கழித்து திறந்து விட்றோம். 2வது முறை 3வது முறைன்னா பர்மனெண்ட்டாக மூடுறோம். அந்த வகையில் ஆயிரக்கணக்கான கடைகள் மூடி வச்சுருக்குறோம். இதுதான் நடவடிக்கைங்கிறது. சீஸ் பண்ணுறோம். நேற்று திருச்சியில் இந்த ஒரு சைனாவிலிருந்து வாங்கின அந்த நூடுல்ஸ் புல்டாக், அந்த நூடுல்ஸ் விற்கிறது அதை ஆன்லைனில் வாங்கி ஒரு குழந்தை இறந்துருச்சு. அதை சாப்பிட்டதால் அது நடந்ததுங்கிறதால அது செக் பண்ணதில் ஒரு குடோனில் ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த அமேசான் அந்த குடோனில் வந்து ஒரு 800 கிலோ புல்டாக் அது இது இருந்தது, சீஸ் பண்ணியிருக்கு, ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.